தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவனை துணை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2023ஆம் ஆண்டின் மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு மார்கழி மாதம் 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி திருவோணம் நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த மார்கழி மாதம் பிறக்கின்றது. தனுசு ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தை மார்கழி மாதம் என்று அழைக்கின்றோம். இது தனுர் மாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த மாதத்தில் 5 முக்கிய பெயர்ச்சிகள் நடக்க உள்ளது. ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி திதி வந்தாலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுகின்றது. ஆண்டுக்கு ஒருமுறை விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாத ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறக்கப்படும். ஆண்டு முழுவதும் அடைத்து வைத்திருக்கும் அந்த கதவை அன்று மட்டும் திறந்து வைப்பார்கள். அதில் நுழைந்து வழிபட்டால் சகல பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். சொர்க்க வாசலில் நுழைந்து வழிபடுவதன் மூலம் சிக்கல்களும் சிரமங்களும் தீர்ந்து சிறப்பான வாழ்க்கை அமையும். ரொக்கமும் சேரும், சொர்க்கமும் கிடைக்கும். மார்கழி 7ஆம் தேதி, அதாவது 23/12/2023 சனிக்கிழமை அன்று இந்த வைகுண்ட ஏகாதசி வருகின்றது. மேலும் மார்கழி மாதத்தில் வீட்டு வாசலில் மங்கையர்கள் சூரிய உதயத்திற்கு முன்பாக மா கோலமிட்டு மகிழ்வார்கள். மனக்கோலம் காண வேண்டிய பெண்கள் கோவில் வழிபாடுகளை மேற்கொள்வார்கள். வீட்டு வாசலில் போடும் கோலத்தின் நடுவில் சாணம் வைத்து அதன் நடுவில் பரங்கி பூவை பதித்து வைப்பது வழக்கம். மஞ்சள் வண்ணத்தில் பரங்கி பூ இருப்பதால் அதை பதித்து வைக்கும் இல்லங்களில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பது நம்பிக்கை. மாட்டு சாணம் கிருமி நாசினி என்பதால் இல்லத்தில் உள்ளோருக்கு ஆரோக்கியத்தை வழங்கும். பூ மலர்ந்து இருப்பது போல வீட்டில் உள்ளவர்களும் மலர்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் திகழ்வார்கள். ருது ஆவதில் தடை உள்ள பெண்கள் இவ்வாறு மார்கழி மாதத்தில் பூ வைத்து கோலமிட்டு வழிபாட்டை மேற்கொண்டால் ருதுவாகும் வாய்ப்பு உருவாகும். எனவே வண்ணமயமான வாழ்வு அமைய வாசலில் பூ வைத்து வழிபடுங்கள். மேலும் சகல ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியளக்கும் இனிய திருநாள் மார்கழி மாதத்தில் வருகின்ற அஷ்டமி ஆகும். அன்றைய தினம் சிவபெருமான் வழிபட்டால் வாழ்நாள் முழுவதும் உணவு கிடைக்கும், வளர்ச்சியும் கூடும். சிவன் சந்நிதியில் அரிசி வைத்துவிட்டு அதை எடுத்து வந்து வீட்டில் வைப்பது நல்லது. அன்றைய தினம் எறும்புக்கு அரிசி, யானைக்கு கரும்பு, பசுவிற்கு கீரை கொடுப்பது நல்லது. அதேபோல் அன்னதானம் செய்தால் புண்ணியமும் வந்து சேரும், பொருளாதார வசதியும் அதிகரிக்கும். படியளக்கும் திருநாளில் வழிபாட்டை மேற்கொண்டால் படிப்படியாக வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த இனிய நாள் மார்கழி மாதம் 19ஆம் தேதி, அதாவது 4/1/2024 வியாழக்கிழமை அன்று வருகின்றது. மேலும் இந்த மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் மார்கழி 4ஆம் தேதி மேஷ ராசியில் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகின்றார். அதே மார்கழி 4ஆம் தேதி சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். அன்றைய தினம் திருநள்ளாறில் சனி பெயர்ச்சி விழா கொண்டாடப்படுகின்றது. மார்கழி 9ஆம் தேதி சுக்கிரன் விருச்சக ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மார்கழி 11ஆம் தேதி செவ்வாய் தனுசு ராசிக்கும், மார்கழி 23ஆம் தேதி புதன் தனுசு ராசிக்கும் பெயர்ச்சி ஆகின்றார்கள். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு இந்த மார்கழி மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் முதல் வாரம் 4வது தினத்தில் 7.5 சனி காலம் முடிவடைகின்றது. ராகு கிரகங்கள் மட்டும் சரியில்லை, மற்றபடி அனைத்து கிரகங்களுமே அமோகமான அதிர்ஷ்ட சுழற்சிகளுடன் நகர்கின்றன. குறிப்பாக ராசிநாதன் 5ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கின்றார். இதனால் நிம்மதி ஒவ்வொரு விஷயத்திலும் ஏற்பட்டு நீங்கள் திட்டமிட்டு இருப்பது எளிதாக முடிவடையும். உத்தியோக பிரச்சனை, தொழில் கஷ்டம், பணத்தட்டுப்பாடு, தேவை, அத்தியாவசிய விஷயங்களில் அனாவசிய தடை, ஆக வேண்டிய காரியங்களில் ஏற்பட்டு வருகின்ற குறுக்கீடுகள், அரசு ரீதியான கெடுபிடி போன்றவை விலகி சுபிட்சங்களை வாரி வழங்க போகின்றது. இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்குள் அமர்ந்திருக்கின்ற குரு பார்வை பெற்ற சூரிய பகவான் சம்பாத்தியத்தை உயர்த்தி அதிமுக்கிய காரிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்துவார். அன்றாட வருமானம் உயரும். நீங்கள் எதிர்பார்த்து இருக்கின்ற தொகைகள் கைக்கு வரும். சேமிப்பு உயரும். வாக்குறுதி நாணயத்தை காப்பாற்றி விடுவீர்கள். குடும்ப ரீதியான தொல்லை தொந்தரவுகளுக்கெல்லாம் விடிவு காலம் ஏற்படும்.
ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கும் நிம்மதி உண்டு. உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து இருக்கின்ற ஏற்றம் கிடைக்கும். தொழில், வியாபார, நிர்வாக, பட்ஜெட் விஷயங்கள் சார்பாக நீங்கள் திட்டமிட்டுள்ளது நினைத்தபடியே கைகூடும். இந்த மாத திங்கள், செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அபரிமித திருப்தி உண்டாகும். எதிர்பாராத பணம், பொருள், பொன்பொருள், வாகன சேர்க்கைகளும் காத்திருக்கின்றது. மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு வக்ர நிவர்த்தியாகி உங்கள் ராசியையே பார்க்கின்றார். எனவே ஆரோக்கியம் சீராகும், அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும், பொன்பொருள் சேர்க்கை உண்டு, புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம். செல்வாக்கு அதிகரிக்கும். மேலும் மகர ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் மார்கழி 4ஆம் தேதி கும்பராசிக்கு செல்கின்றார். இந்த சனி பயிற்சி மூலம் உங்களுக்கு 7 சனியிலிருந்து விடுதலை கிடைக்கின்றது. எனவே இனி படிப்படியாக முன்னேற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். பாராட்டும் புகழும் கூடும். மலைப்பாக இருந்த காரியங்களை கூட மறு நிமிடமே செய்து முடித்து விடுவீர்கள். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு கிடைக்கும். கடந்த 7.5 ஆண்டுகளாக பட்ட துன்பங்களுக்கு இப்பொழுது விடிவு காலம் கிடைக்கும். சனிக்குரிய சிறப்பு தலங்களுக்கு யோக பலம் பெற்ற நாளில் சென்று வந்தால் மேலும் யோகங்கள் வந்து சேரும். மார்கழி 4ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகின்றார். உங்கள் ராசிக்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதியானவர் குரு பகவான். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பதால் பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து யோகங்களும் வந்து சேரும். படிப்பிற்கு ஏற்ற வேலை இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது அதற்கு ஏற்ற வேலை அமையும். குரு பார்க்க கோடி நன்மை என்பதால் எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க வழிபிறக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சி தரும் விதம் கிடைக்கும். மேலும் மார்கழி 9ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 6-11க்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் கேட்ட இடத்திற்கு மாறுதல்கள் கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். கட்டிடம் கட்டி குடியேறும் யோகம் உண்டு. விலை உயர்ந்த பொருள்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல பலன் கிடைக்கும். மேலும் தனுசு ராசிக்கு மார்கழி 11ஆம் தேதி செவ்வாய் பயிற்சியாகி செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 5-12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு வருவது யோகம்தான். பிள்ளைகள் வழியில் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். மங்கள ஓசை மனையில் கேட்கவில்லையே என்ற கவலை அகலும். தங்கு தடைகள் தானாக விலகும். பங்கு சந்தையில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு பலன் கிடைக்கும். பால்ய நண்பர்களின் ஒத்துழைப்பால் சில முக்கிய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் சக பணியாளர்களின் ஆதரவும் உண்டு. மேலும் மார்கழி 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிக்கு 7-10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்க போவது யோகம்தான். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். வியாபாரம், தொழில் செய்பவர்கள் வளர்ச்சி காண்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். கலைஞர்களுக்கு கௌரவம், அந்தஸ்து உயரும். மாணவ மாணவிகளுக்கு தக்க விதத்தில் ஆசிரியர்களின் ஆலோசனை கை கொடுக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் அகலும். சுப செலவுகள் உண்டு. இந்த தனுசு ராசி விவசாயிகளுக்கு பெரிய திட்டங்கள், புதிய நிலபுலன் சார்பான விஷயங்களில் அனுகூல மேன்மைகள் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்து நினைத்த உயர்வுகள் கட்சி மேலிட ரீதியாக தானாக அதிர்ஷ்டமுடன் வரும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் திருவோணம், அவிட்டம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, பரணி, ரோகிணி, திருவாதிரை, ஆயில்யம், சுவாதி, அனுஷம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் 17, 21, 22, 23, 27, 28, 29, 31. மேலும் ஜனவரி 1, 2, 5, 6, 9, 11, 13. இந்த மாத பஞ்சமி தேதிகளில் வராகி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு வாருங்கள். திங்கட்கிழமைகளில் ராகு பகவானுக்கு பரிகாரம் செய்து வாருங்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.